நமக்கு பின்னாடி பேசுறதை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினச்சி பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே சேனல். கோவிட் டயத்தை வச்சு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத வச்சு எப்படி படம்லாம் எடுக்கலாம்னு சொல்லி இதில் ஒரு படம் வந்துச்சு. லாக்டவுனு மோகன்லால் நடிப்பில் வந்துச்சு. அதில் வந்து மோகன்லால் மட்டும்தான் இருப்பார் ஃப்ரேமில். பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் வரும். ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை சம்மந்தமான ஓரியன்டாக வந்து ஒரு மூவி சூப்பராக கொடுத்துருப்பாங்க மலையாளத்தில். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படம் வந்து இப்போ தெலுங்கில் அதே ஜானரில் வந்திருக்கு. தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் இருக்கார். ஃபாரின்லேருந்து வர ஹஸ்பண்ட் வந்து கோவிட் சுச்சுவேஷனை தாண்டி வராது வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வழியில் அவர் வந்து எந்தெந்த பிரச்சனை சந்திக்கிறாரு, அதுக்காக வந்து தன்னுடைய மனைவியான குமுதா அந்த கேரக்டர் அவங்க வந்து எப்படி வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக வச்சு சூப்பராக கதையை எடுத்திருக்காரு நம்ம டேரக்டர் சத்ய வெங்கடேசன். இந்த படத்தில் வந்து முழுக்க வந்து நித்யா ஸ்வாதா அவங்களுடைய நடிப்பு தான் வந்து முழுக்க இருக்குது. பைதவே வந்து இந்த படத்தோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராரா வெட்டிமினி. தெலுங்கில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் டப்பு கிடையாது. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட்டாக இருக்கும். இந்த படம் வந்து தெலுங்கில் ரிலீஸ் ஆன படம் 2023 வந்திருக்கு. ஒரு ஒன்லைன் ஸ்டோரி, அதாவது ஃப்ரேமில் நித்யா ஸ்வேதாவை மட்டும்தான் வச்சு எடுத்திருப்பாங்க. அவங்க தான் முழுக்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டிடியூட் கொடுத்துருப்பாங்க. தன்னுடைய புருஷனுக்காக எதிர்பார்த்து வீட்டில் வந்து நிற்கிறாங்க. தன்னுடைய அக்காவுக்கு வந்து பிரசவத்துக்காக போயிடுவாங்க. அவங்க டீமில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரியை வச்சு ஒரு பக்கம் நகரி இருப்பாங்க. ஒரு சேர்ந்து வந்து தன்னுடைய வீட்டுக்காரர்களுடைய வரிக்காக காப்பாற்றிக்கும் போது அவங்களுக்கு தேவையான சாப்பாடு உபகரணங்கள், அதாவது ஃபாரின்லேருந்து வரவங்க வந்து ரொம்ப நாள் வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க, அதாவது நல்ல சாப்பாடு சாப்பிடாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தனக்கு வீட்டுக்கார தேவையான சாப்பாடெல்லாம் வந்து யூடியூப் பார்த்து சமைச்சு ஆர்வத்தோடு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. தன்னுடைய வீட்டுக்காருக்காக வந்து கனவு வந்து எதிர்பார்க்கறதுக்காக சில பேர் டியூட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. படத்தில் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் தான். லாக்டவுன் படத்தில் சொல்லப்படுமா, லாக்டவுன் படத்தில் கொஞ்சம் ஒரு த்ரில்லியான சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா இப்போ சில மர்டர்ஸ்லாம் இருக்கும். அந்த மர்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் லாக்டவுன் படத்தில். இந்த படத்தில் வந்து பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லாட்டினாலும் இந்த படத்தில் பின்னணி இசை மணி சர்மா அவருடைய பின்னணி இசை வந்து படத்தில் வந்து கிட்டத்தட்ட 5 ஆல்பம் சாங் இருக்குது. முழுக்க ஹீரோனியை பேஸ் பண்ணி போட்ட பாடல்கள்லாம் இருக்குது. பைதவே வந்து ஹீரோயினை பேஸ் பண்ணி போட்ட பாடல்களுமே ஒரு சில பாடல்கள் கேட்குற அளவுக்கு இதமாக தான் இருக்குது. சினிமாட்டோகிராஃபி ராம்குமார். இந்த படத்தில் வந்து பெருசாக ஒன்றும் பட்ஜெட்டு பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த ஒரு வீடை சுற்றி இருக்க ஆங்கிளை வந்து ஒரு தனிமையில் இருக்கிற பெண்ணை வந்து காட்டணும், அது ஒரு கிளியர் கட்டாக காட்டணும் அப்படின்றத வந்து சூப்பராகவே வந்து நம்ம ஒளிப்பதிவு கொடுத்துருப்பாரு ராம்குமார். அப்புறம் எடிட்டர் கேஎல் பிரவீன். அதாவது சொல்லணும்னா அந்த இதில் வந்து எடிட்டிங்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். வேறு வந்து ஒரு சிங்கிள் பெண் மட்டும்தான், ஒரு உமன் மட்டும்தான் ஸ்க்ரீனில் காட்டணும், பின்னாடி வரவங்களாம் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும் அப்படின்றது எடிட்டிங் விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலுமே வந்து ஒரு சில இடத்துல வந்து கஷ்டமான சில இதெல்லாம் இருக்கும். ஏன்னா வந்து அடுத்த ஃப்ரேமில் போகும்போது அடுத்த ஆள் யாரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இன்னும் மெனக்கெட்டு கொடுத்துருப்பாங்க. பாடல் வந்து டாக்டர் நீலகண்ட ராவ். பாடல் வந்து பெருசாக சொல்லாட்டாலுமே வந்து ஓரளவு ரீசெண்டாக ஒன் டைம் கேட்குற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் சொல்ல போனால் நம்ம சத்யதேவ் வெங்கடேஷ் அவருடைய இயக்கத்திலாம் வந்திருக்கு. இந்த படம் வந்து 2023 வந்திருக்கு. இந்த படம் தெலுங்கில் தான் வந்திருக்கு. ஒரு தெலுங்கு ஓரியன் மூவி. இந்த படத்தை ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. அதாவது நீங்கள் சும்மா இருக்கீங்க, நித்யா ஸ்வேதாவுக்காக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நடிப்பில் வந்துச்சு. அவருடைய நடிப்பிலும் சரியாலும் அவங்களுடைய அவங்கள மத்தியமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். இந்த படத்தை வந்து நீங்கள் சும்மா பொழுது போல அப்படின்னு ஒரு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம். பேர் வந்து இந்த படம் வந்து தெலுங்குல தான் இருக்குது, தமிழ் டப்பு கிடையாது. இந்த படத்தில் ஓவரால் பார்க்கும்போது செக்ஸுவல் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான். இந்த படத்துக்கு ஆர்கே சேனல் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75. ஏன்னா வந்து நிறைய இடத்துல எனக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சில பேருக்கு இந்த படத்தை பார்க்கும்போது சில பேர் பாதியிலே விட்டு போகிற அளவுக்கு இருக்கும். இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரன்னிங் டைம் தான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான் இருக்குது இந்த படத்துக்கு. அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே சூப்பராக கொண்டு வந்தாங்க. இன்னும் கொஞ்சம் கதையை கொஞ்சம் வேறு கண்ணத்தில் கொண்டு போயிருக்கலாம். அது திரைக்கதையில் வந்து கொஞ்சம் சொதப்பினாலுமே இந்த படம் வந்து டீசெண்டான டைமிங் தான் கொண்டு வந்திருக்காங்க. பைதவே இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஆர்கே. பாய் விவர்ஸ்.